ஹாய் வணக்கம். வேலாயுதம் மன்னார்குடி சேனல். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம். நல்லா பார்த்துங்க, வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையானது கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அரிசி, பிரியாணி அரிசி, பட்டை இலை, பச்சை பட்டாணி, ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஓகே, அப்புறம் செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பிறகு பட்டையும், கிராம்பு, ஏலக்காய் போடணும். இதெல்லாம் வதக்கிக்கணும். அடுத்தது வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினா நல்லா குருமா பிரியாணிக்கு பெரிய வெங்காயம்லாம் முக்கியம். அது நல்லா வதக்கணும். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கணும், சால்ட். இது நல்லா வதக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் மாரி வர மாரி பார்த்துக்கணும். அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும். அடுத்தது வெஜிடபிளையும் சேர்க்கணும். பீன்ஸ், கேரட் போட்டு இதையும் நல்லா வதக்கணும். அடுத்து புதினா, கொத்தமல்லி. இப்போ இந்த மசாலாவோட அரிசியும் கலக்கணும். இப்போ நம்மளே ரெடி பண்ண பிரியாணி மசாலாயும் போடணும். நம்ம ஓன் மேக்கிங் தான். பட்டை, கசகசா, அப்புறம் மஞ்சத்தூளும் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அளவு சால்ட்டு போடணும், தேவையான அளவு சால்ட்டு. பச்சை பட்டாணி. இப்போ தண்ணி வாட்டர் ஊற்ற போகிறாங்க. எப்போதுமே ஒரு அளவு எடுத்தோம்னா அரிசி, அந்த அளவில் ஒரு அளவு 2 அளவு வாட்டர் ஊற்றணும், தண்ணி. கரெக்டாக பிரியாணிக்கு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 அளவு தண்ணி. வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடியை போடக்கூடாது. இது கொஞ்சம் கொதித்து வரும்போது ஓரளவுக்கு வந்த பிறகு, கொதிய நிலையில் சாப்பாடெலாம் வெந்த பிறகு நம்ம அப்புறமா குக்கர் மூடியை போட்டு வச்சா அப்புறமா சூப்பராகிடும். இது இப்போ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்.
புதினா கொத்தமல்லியும் போட்டுடணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும், சுத்தமான நெய். இப்போ பிரியாணி வாசனை தூக்குது. இப்போ வந்து பிரியாணியை